You are listening to Padeepz.com. அடுத்ததா இந்த மெடிக்கல் மைக்ரோபயாலஜியில் பைனியரிங் 3 இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். 3 இம்பார்ட்டன்ட் பர்சன். அவங்க யாருன்னா லூயிஸ் பாஸ்டியர், கோச் அண்ட் லிச்சர். ராபர்ட் கோச் அண்ட் ஜோசப் லிச்சர். லூயிஸ் பாஸ்டியர், ராபர்ட் கோச் அண்ட் ஜோசப் லிச்சர். மெடிக்கல் மைக்ரோபயாலஜி என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தட் colonize ஆர் இன்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்குள்ளே வந்து தங்குறது அல்லது ஹியூமன் பீயிங்கை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறது தான் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி. அடுத்து ஹியூமன் பாடிக்குள்ளே வந்து எப்படி இந்த டிசீஸை காஸ் பண்ணுது, மெக்கானிசம் பை விச் த டிசீஸ் இஸ் காஸ்ட். அப்படி ஒரு டிசீஸ் காஸ் பண்ணால் அதுக்கான பாடியோட ரெஸ்பான்ஸ் என்ன, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எகென்ஸ்டாக நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன. அதே மாதிரி இந்த மைக்ரோபை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ட்ரீட் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்ஸ் என்ன வச்சுருக்கோம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். இதை பற்றி தான் இந்த மெடிக்கல் மைக்ரோபயாலஜி டீட்டெயில்டாக பார்க்குது, ஸ்டடி பண்ணுது. அதில் தான் இந்த 3 பேரும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. யார் 3 பேரும்? லூயிஸ் பாஸ்டியர், ராபர்ட் கோச் அண்ட் ஜோசப் லிச்சர். Their contribution was greater in the beginning stage of this medical microbiology. அதில் ஃபஸ்ட்டு இந்த லூயிஸ் பாஸ்டியரை பற்றி பார்ப்போம். லூயிஸ் பாஸ்டியர் from 1822 to 1895 is his period of living. In France, he only started this microbiology that give greater understanding of human ailments and animal diseases. ஹியூமன் பீயிங்லேயும் அனிமல்ஸில் வரக்கூடிய டிசீஸை பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கான நாலேஜை கொண்டு வந்தவர் இந்த லூயிஸ் பாஸ்டியர். அவரோட நல்ல கிரேட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, growth of bacteria and yeast in liquid culture. லேபரட்டரியில் கல்ச்சர் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் பாக்டீரியாவையும் ஈஸ்டையும் வளர்த்தது. ஆல்சோ he developed method for sterilization and pasteurization. இந்த ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் சர்ஜிக்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டெரிலைசேஷன் என்னென்னா கெட்டிங் ரிட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், மைக்ரோ ஃப்ரீ கண்டிஷனை உண்டாக்குறது தான் ஸ்டெரிலைசேஷன். பாஸ்டரைசேஷனாக என்ன, அந்த மில்கை வந்து ஹீட் பண்ணி அதில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணி ஆனால் அதோட யூஸ்ஃபுல் எஃபெக்டை ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் என்னது, பாஸ்டரைசேஷன். ஸோ இந்த ஸ்டெரிலைசேஷன் பாஸ்டரைசேஷன் டெக்னிக்கை டெவலப் பண்ணது லூயிஸ் பாஸ்டியர். ஆல்சோ he studied different microorganisms involved in different kinds of fermentation, anaerobic fermentation. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்கானிசத்தை அவர் ஐடென்டிஃபை பண்ணார்னா, ஈஸ்ட் செல்ஸ், ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன், ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஃபெர்மெண்டேஷன், லாக்டோபேசிலி ராட் ஷேப்டு பாக்டீரியம். இதெல்லாம் அவர் ஸ்டடி பண்ணதால் அவர் என்ன சொன்னார், he found out there must be a specific microbe to cause a specific disease in human being அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு வர்ற ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் அந்த டிசீஸை காஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அவர் அச்சீவ் பண்ணதில் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட் க்ரௌனிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ்டரைசேஷன் ஆஃப் மில்க். எப்படின்னா, மில்கில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசத்தை எப்படி எலிமினேட் பண்ணலாம்,
அதாவது அந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை எலிமினேட் பண்ணி பட் தேர் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் இம்யூனிட்டி அப்படியே ரீட்டைன் பண்ணுறது. இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசத்தில் killed or semi-killed that organism can produce immunity in our body but their disease will not be caused. இந்த டெக்னிக்கை அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ pasteurization of milk, development of vaccines for cholera, anthrax and rabies, இதெல்லாம் அவரோட crowning work. Louis Pasteur, pioneer in medical microbiology. அடுத்தது ராபர்ட் கோச், அவரை பற்றி பார்ப்போம். இவர் 1843 1910 வரைக்கும் இருந்திருக்கார். இவரும் பாஸ்டியரோட கான்டெம்பரரி, அதாவது பாஸ்டியரோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வச்சுக்கலாம், அடுத்த சிசியப்பில் ஸ்டூடெண்ட் லைக். இவரோட முக்கியமான ஒர்க் என்னென்னா ப்ரொசீஜர் ஃபார் ஸ்டெய்னிங், விசுவலைசேஷன் அண்ட் க்ரோவிங் பாக்டீரியா. யூஸ்வலாக ஒரு பாக்டீரியாவையோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தோ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதோட டீட்டெயில்ஸை ஸ்டடி பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இந்த ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் மூலமாக அதை ஆர்டிஃபிஷியல் கலரிங் டைஸை யூஸ் பண்ணி அந்த செல்லை கலர் பண்ணிட்டோம்னா வி கேன் ஸ்டடி த செல்லுலார் டீட்டெயில்ஸ் கிளியர்லி. அந்த ஸ்டெய்னிங் ப்ரொசீஜரை இவர் ராபர்ட் கோச்சு டிவைஸ் பண்ணார். அப்போ நம்ம விசுவலைஸ் பண்ணுறது, அதை மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்குறது ரொம்ப ஈஸியாச்சு. ஆல்சோ ஹி டெவலப்டு டெக்னிக் ஃபார் க்ரோயிங் பாக்டீரியா, கல்ச்சரிங் பாக்டீரியா இன் த லெபார்ட்ரி. எப்படின்னா அவர் பாஸ்டியர் லிக்விட் கல்ச்சர் மீடியம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ராபர்ட் கோச் இந்த லிக்விட் கல்ச்சர் மீடியத்தை சொலிடிஃபை பண்ணார், சாலிடாக மாற்றினார் பை ஆடிங் அகார். அகார் அது கூட சேர்க்கறதால த லிக்விட் மீடியம் பிகம்ஸ் சாலிட். அது மட்டும் இல்லை, இவர் இந்த ஆந்த்ராக்ஸ், டியூபர்குலோசிஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவை, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், இதை ஐசோலேட் பண்ணார். இந்த ஐசோலேட் பண்ணது இல்லாமல் இது எப்படி டிசீஸை ஹியூமன் பீயிங்கில் காஸ் பண்ணுதுங்கிறதையும் he demonstrated. ஆந்த்ராக்ஸ் டியூபர்குலோசிஸ் டிசீஸ் ஸ்டடியில் இவரோட ஒர்க் முக்கியமானது, ராபர்ட் கோச்சோட ஒர்க்கு. இவரோட டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா பற்றி ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் இவர் எப்படி இந்த பேத்தஜெனிக் பாக்டீரியாவை பேத்தஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசத்தை எப்படி டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதுங்கிறத பாஸ்டுலேட் பண்ணுறாரு. இவரோட ஒர்க் மூலமாக தான் 19th centuryயில் ஸ்பெசிஃபிக் டாக்ஸின் ப்ரொடக்ஷன் பை ஸ்பெசிஃபிக் பேத்தஜெனிக் ஏஜென்ட்டுங்கிறது கண்டுபிடிச்சாங்க. இந்த டாக்ஸின் ப்ரொடியூஸ் பை பாக்டீரியா காசிங் டிப்தீரியா, டெட்டனஸ், இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இந்த டாக்ஸினுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ், இந்த டாக்ஸினை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடி ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும், அது ஒரு ப்ரோட்டீன், அதையும் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. இவரோட முக்கியமான ஃபைண்டிங் என்னென்னா இம்யூனைசேஷன் தெரப்பி. நம்ம பாடியை ஒரு டிசீஸுக்கு எகெயின்ஸ்டாக இம்யூனைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது. இவரோட ஒர்க்கு டியூபர்குலோசிஸில் இவர் பண்ண ஒர்க்குக்காக இவருக்கு 1905 நோபல் ப்ரைஸே கொடுத்தாங்க. He got Nobel Prize for his work on tuberculosis in the year 1905. So such a great contributions were made by Robert Koch. Solidified the liquid medium, staining procedure, then also identifying the tuberculosis anthrax bacterium. Not only that, how this bacteria cause diseaseங்கிறதையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். அப்புறம் இந்த பாக்டீரியாலாம் ஒரு ஸ்பெசிஃபிக் டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சார். அந்த டாக்ஸினை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாடி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சார். அதிலிருந்து இம்யூனைசேஷன் தெரப்பிங்கிற ஒரு இதே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு இந்த டியூபர்குலோசிஸில் ஒர்க் பண்ணதுக்காக இவருக்கு நோபல் ப்ரைஸ் 1905 கொடுத்தாங்க, ராபர்ட் கோச்.
அடுத்ததா ஜோசப் லிச்சரை பற்றி பார்ப்போம். கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஜோசப் லிச்சர். இவர் 1827 1912 வரைக்கும் இருந்திருக்கார். He developed a technique for pure culture of bacteria. ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஆஃப் பாக்டீரியா மட்டும் எப்படி ஐசோலேட் பண்ணி கல்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது இது ஜோசப் லிச்சர். இது எப்படி இவரால் செய்ய முடிஞ்சுன்னா பை எ டெக்னிக் கால்ட் சீரியல் டைலூஷன் இன் த லிக்விட் மீடியா. அதை தான் என்ன சொல்கிறோம், பியூர் கல்ச்சர் அப்படிங்கிறோம். சீரியல் டைலூஷன் ஒன்றும் இல்லை, ஒரு வரிசையாக அடுத்து டைலூட் பண்ணிட்டு போகிறது. ஒரு பாக்டீரியா ஒரு லிக்விட் மீடியமில் வளர்க்குறது இல்லை, அதிலேருந்து 1 ml எடுத்து இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் போடுறது, அதில் 10 ml இருக்கிற இதில் போடுறது, அதிலேருந்து 1 ml எடுத்து அடுத்து இப்படியே போட்டுகிட்டே போனோம்னா அந்த நம்பர் ஆஃப் பாக்டீரியா வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போது ரொம்ப கம்மியான இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்பீசிஸ் பாக்டீரியா மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சீரியலாக டைலூட் பண்ணி ஒரு ஸ்பீசிஸை மட்டும் ஐசோலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் பியூர் கல்ச்சர். பாக்டீரியம் லாக்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை இது மாதிரி சீரியல் டைலூஷன் மூலமாக ஹி அப்டைன்ட் அ பியூர் கல்ச்சர். இந்த பியூர் கல்ச்சர் மூலமாக அவர் வந்து ஒரு பாக்டீரியா வளர்கிறதுக்கான மோஸ்ட் சூட்டபிள் மீடியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஃபார் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா விச் இஸ் த சூட்டபிள் மீடியம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சார். ஆல்சோ ஹி ஃபவுண்ட் அவுட் த பாக்டீரியம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஃபெக்ஷன், ஃபெர்மெண்டேஷன், நைட்ரஜன் ஃபிக்ஸிங், இதெல்லாம் இந்த பியூர் கல்ச்சர் மூலமாக செப்பரேட் ஐசோலேட் பண்ண முடிஞ்சுது. இந்த பியூர் கல்ச்சர் தான் இந்த மாடர்ன் மைக்ரோபயாலஜிக்கு டெவலப் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது, இந்த டெக்னிக் ஆஃப் பியூர் கல்ச்சர். இந்த ஆன்டிசெப்டிக் சர்ஜரிங்கிறத லூயிஸ் பாஸ்டரோட ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸை வச்சு, ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜரை வச்சு எப்படி ஆன்டிசெப்டிக் சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஜோசப் லிச்சர் தான் டிஸ்கவர் பண்ணார். இதனால் இந்த ஆன்டிசெப்டிக் சர்ஜரி மூலமாக தான் இட் ப்ரிவென்ட் சர்ஜிக்கல் வூண்ட் இன்ஃபெக்ஷன். அந்த சர்ஜரி பண்ணி அந்த வூண்ட் ஆறாமல் அதில் செப்டிக் ஆகி நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சர்ஜிக்கல் வூண்டு காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து பேஷண்ட்டை தப்பிக்க வைக்கிறதுக்கு இந்த ஆன்டிசெப்டிக் சர்ஜரிங்கிறது ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ. அதை டிவைஸ் பண்ணது இந்த ஜோசப் லிச்சர். ஸோ லிச்சரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு பார்த்தோம்னா பியூர் கல்ச்சர் பை சீரியல் டைலூஷன். இந்த பியூர் கல்ச்சர் மூலமாக சூட்டபிள் மீடியா ஃபார் க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசத்தை கண்டுபிடிச்சார். அதிலிருந்து இன்ஃபெக்ஷன் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எது, ஃபெர்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் எது, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா எது, இது மாதிரி செப்பரேட் பண்ண முடிஞ்சுது. இவரோட கான்ட்ரிபியூஷன் தான் இந்த மாடர்ன் மைக்ரோ பயாலஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மெடிசன் மைக்ரோபயாலஜியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இஸ் டிவைஸ் அ மெத்தட் ஃபார் ஆன்டிசெப்டிக் சர்ஜரி which prevents surgical wound infection and other complications. That is Joseph Litzscher. You are listening to Padeepz.com.